தனுசு ராசியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த பிப்ரவரி 23க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சத்தமே இல்லாமல் மாறப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. எல்லாமே பிரபஞ்சத்தின் கோட்பாடுகள் படி தான் நடக்குது. நீங்கள் இரவில் உங்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன விஷயத்தால் கஷ்டப்பட்டு உழைத்து எனக்கு இந்த பணம் வந்துடும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த பணம் உங்களை அறியாமலேயே உங்களை விட்டு கை நழுவி இன்னொருவரிடம் போய் சேருகிறது. இந்த காணொளியை இறுதி வரை பாருங்க. நம்முடைய பணத்திற்கு யாராவது தடையா இருந்தா பரவாயில்ல, நாமே அதற்கு தடையா இருக்கிறோம்னு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புரியும். வேத ஜோதிடப்படி இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு ஏற்றத்தை தரப்போகிறார். மிகப்பெரிய அளவில் உயர்வுக்கான வழியை காட்டப் போகிறார். அப்படி நடக்கும் பொழுது சனீஸ்வரன் உங்களிடம் எதை எதிர்பார்ப்பாருன்னா ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார். நீங்க எந்த ஒரு தருணத்திலையுமே நீதி தவறாமல் இருக்கிறீங்களா அப்படின்றத எதிர்பார்ப்பாரு. இந்நேரம் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, இது எனக்கே தெரியுமே, சனீஸ்வரன் என்னைக்கு தான் தடங்களா இல்லாம இருந்திருக்காரு, நான் என்ன தவறு செய்கிறேன், ஏன் எனக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை தேடி வரப்போகுது. அதற்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் என்னைக்காவது தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை வைக்கக்கூடிய அந்த பர்ஸை திறந்து ஒரு முறையாவது பார்த்துருக்கீங்களா? சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தனுசு ராசி நண்பரை சந்தித்த பொழுது அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா, நான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் என்கிட்ட பணம் நிற்கவே மாட்டேங்குது, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு தான் வரணும், ஆனால் நான் நினைக்கும் பொழுது அது வரமாட்டேங்குது, காலதாமதமாகி எனக்கு அந்த வாய்ப்பே தேவையில்லைன்னு நான் நினைக்கும் பொழுது காலம் அந்த வாய்ப்பை என்னிடம் கொடுக்குது அப்படின்னு வருத்தப்பட்டார். சுருக்கமாக சொல்லணும்னா, காலம் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். தனுசுல இருக்கக்கூடிய 70% அன்பர்களுக்கு வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. எனக்கு நல்லா தெரியும். அதுவும் உங்களால் மட்டுமே தான் நடக்குது. நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் இரவில் செய்யக்கூடிய விஷயங்களால் நடக்குது. ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. உங்களுக்கு பெரிய தோஷம் எதுவும் கிடையாது, எந்த விதமான ஜாதக குறைபாடும் இல்லை. ஆனாலும் வரவேண்டிய பணம் ஏன் வரமாட்டேங்குது, மற்றவங்க மாதிரி என்னால் ஏன் பணக்காரராக ஆக முடியல அப்படின்ற கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்கள் தூங்கும் பொழுது என்னைக்காவது பணத்தை பற்றி யோசிக்காம தூங்கியிருக்கீங்களா? நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸை திறந்து பார்த்து நான் லட்சாதிபதியாக ஆக போகிறேன்னு நினச்சிட்டு தூங்கியிருக்கீங்களா? இல்லவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். காரணம் என்னன்னா, மனதில் அவ்வளவு மன அழுத்தம் இருக்கு. தூங்கும் பொழுது வர வேண்டிய பணம் வந்துட்டா நல்லா இருக்குமே, என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரே அவரு, அந்த பணம் இந்த நேரத்தில் இருந்தா என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்திடுமே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கே சந்தேகம் இருக்கக்கூடிய வகையில் ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் படுக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் நான் பணக்காரனா ஆகப் போகிறேன், இந்த பிரபஞ்சம் என்னை செல்வாதிபதியாக மாற்றியே தீரும் அப்படின்னு ஒரு உறுதியோடு நீங்கள் உறங்கும் பொழுது மனம் தெளிவாகும். மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது பணத்தை பற்றி எந்த சிந்தனையுமே இருக்காது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனதில் மிக ஆழமாக விதையாய் முளைக்கும். இது வெறும் மன ரீதியான நேர்மறை சிந்தனை மட்டும் கிடையாது, பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியமும் இதுதான். சித்தர்கள், தேவர்கள், ரிஷிகள் மட்டுமே அறிந்த ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்குன்னா, தனுசு வாழ்க்கையில் விழுந்த இடத்திலிருந்தே எழுந்து நிற்க போகுதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் எந்த அளவிற்கு நேர்மறையாக நினைக்கின்றீர்களோ அந்த நேர்மறையான எண்ணங்களை அப்படியே பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இறக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதியும் கூட. தவறாமல் இறுதி வரை பாருங்க, மிகப்பெரிய விஷயம் உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க படுத்ததும் உறக்கம் கண்ணை சுற்றுதா, நிச்சயமாக உங்களால் தூங்க முடியாது. தனுசுல இருக்கக்கூடிய 50% அன்பர்கள் படுத்ததும் தூங்குவதற்கே
2 to 3 மணி நேரம் ஆகுது. ஏன் சில நாட்களில் நாம எப்ப தூங்குறோம்னு தெரியாமையே தூங்கிய நாட்கள் அதிகம். அதற்கு காரணம் நீங்களும் கிடையாது, உங்களை ஆட்டி படைக்கும் கிரகங்களும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். நிச்சயமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்பினால் நிச்சயமாக பணம் உங்களிடம் சேரும். பணத்தின் மூலமாக உங்களுடைய கஷ்டங்களை உங்களாலேயே தீர்க்க முடியும். எனக்கெல்லாம் பணமே கிடைக்காது, நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் கஷ்டப்பட போகிறேனா அப்படின்னு எதிர்மறை எண்ணங்களோடு நீங்கள் படுக்கும் பொழுது அதே எண்ணங்கள் அடுத்த நாளில் தொடரும். சின்ன மாற்றம் கூட இல்லாமல் நீங்கள் முதல் நாளில் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ அவை அத்தனையுமே மறுநாளில் நிகழும். பணம் தாமதமாகும், வாய்ப்புகள் தடுக்கப்படும், உங்களுக்கே உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், செல்வாதிபதிகளாகவும் மிட்டா மிராசுகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லாமல் இரவில் தூங்குவாங்க. அவங்க மறுநாளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இன்றைய பொழுது நாம் மிகப்பெரிய அளவில் சாதித்து விட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட படுப்பாங்க. அந்த திருப்தி தான் மறுநாளில் மிகப்பெரிய அளவில் விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் யானையின் துதிக்கையோட பலத்தை அது உணர்ந்தால் மட்டுமே அதனுடைய அருமையும் பெருமையும் அதற்கு தெரியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலத்தை நம்புங்க. அதன் மூலமாக எப்பேற்பட்ட அசாத்திய விஷயங்களையும் சாத்தியமாக்க முடியும்னு உறுதியாக நினைங்க. மிகப்பெரிய அளவில் பண கஷ்டத்திலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். இத்தகைய விஷயங்களை யாருமே யாருக்கும் சொல்லவே மாட்டார்கள். காரணம் என்னன்னா, தனுசு ராசி பள்ளத்திலிருந்து மேலே ஏறி வருவதை எவருமே விரும்ப மாட்டார்கள். நீங்க என்னைக்குமே அவர்களுக்கு கீழே தான் இருக்கணும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எவர் வீழ வேண்டும், எவர் எழுந்து நிற்க வேண்டும்ன்ற முடிவை பிரபஞ்சம் தான் எடுக்குது. இல்லைனா இந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. எல்லாமே காலத்தின் சூட்சமங்கள் படிதான் சரியாக நடக்குது. மிகப்பெரிய அளவில் தனுசு வாழ்க்கையை மாற்றி வாழப்போகுது. நீங்கள் இரவு தூங்கும் பொழுது பணத்தை நினைத்து மனதை சோர்வடையாமல் பார்த்துக்கோங்க. பணப்பையை வெறுமென வைக்காதீர்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே படுக்காதீங்க. இறுதியாக உங்கள் மனதில் என்ன எதிர்மறையான சிந்தனை இருக்குதோ அது மட்டுமே தான் நாளைக்கும் தொடரும், மறுநாளைக்கும் தொடரும். தனுசு ராசியை பொறுத்தவரை எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் முன்னே தான் செல்ல வேண்டும். ஆனால் இரவு தூங்கும் பொழுது கடந்த காலத்தை பற்றி கசப்பான எண்ணங்களை உங்கள் மனதில் ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்னொருவரிடம் போய் சேருது. உங்களை தேடி வரக்கூடிய பணம் உங்களை வந்து சேராமல் தடைப்பட்டு போய் நிற்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் உங்களை தேடி வரும். இந்த பிப்ரவரி 23 பிறகு வரக்கூடிய 21 நாட்கள், சரியாக சொல்லணும்னா மார்ச் மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் நீங்கள் இதை செய்யணும். இரவு நேரத்தில் நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அந்த இடத்துல மின் விளக்குகளை எரிய விடுங்க. எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் இருளில் படுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வெளிச்சம் இருந்தால் தூக்கமே வராதுன்னு இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிறிய விளக்காவது நீங்கள் படுக்கக்கூடிய இடத்தில் எரியட்டும். அதாவது இருள் சூழ்ந்த இடத்தில் நீங்கள் படுத்து தூங்கக்கூடாது, அவ்வளோதான். அது மின் விளக்காக இருந்தாலும் சரி, தெய்வத்திற்கு ஏற்றக்கூடிய விளக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஒளி உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, தூங்குவதற்கு முன் பணம் வைக்கக்கூடிய பர்ஸை திறந்து பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நான் பணத்தை மேலும் மேலும் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு எந்த விதமான கடந்த கால கசப்பான எண்ணங்களையும் சுமக்காமல் எதிர்காலத்தை மட்டுமே நினைத்து நேர்மறையான சிந்தனைகளை சுமந்து நீங்க தூங்கினால்
நிச்சயமாக இந்த 21 நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பழக்கம் மாபெரும் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியே தீரும். ஜோதிட மொழிப்படியும் உளவியல் ரீதியாகவும் 21 நாட்கள் நான் வளரப்போகிறேன், நான் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணங்கள் மட்டுமே தான் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய மனதில் விதையாய் விதைக்கும். அதிவேகமாக அது விருட்சமாய் வளர்ந்தே தீரும். இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சாலே 2 வாரங்களில் மாற்றங்களை உங்களாலேயே கண்கூடாக பார்க்க முடியும். தாமதமாக இருக்கக்கூடிய வேலைகள் வேகமாக நகரும். எதிர்பார்க்காத பணம் உங்களை தேடி வரும். உங்களுக்கே மிகப்பெரிய நம்பிக்கை உங்க மேல பிறக்கும். அதனால வரக்கூடிய 21 நாட்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. மார்ச் மாதத்துடைய நடுப்பகுதி வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய எதிர்காலத்தின் திசையை தீர்மானிக்க போகுது. நீங்க நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை மாற எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. வெகு விரைவில் முழுமையான மாற்றத்தை நீங்க அடைந்தே தீர்வீர்கள். இந்த காணொளியில வரக்கூடிய ஏதாவது ஒரு வரியாவது உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாற்றம் என் பக்கம்னு கமெண்ட்ல எழுதுங்க. அப்படி எழுதும் பொழுது மனம் தானாக அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அந்த எதிரொலிகள் பிரபஞ்சத்தை போய் சேர்ந்தே தீரும். நீங்க என்ன நினைக்கின்றீர்களோ அது உங்களுக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். யாருமே துணை இல்லாம தனியாக வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு என்றென்றும் துணையாக அந்த அறுவடை முருகனின் வேலே இருக்குது. தனித்து வழி நடக்கும் எனதிடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகற்றுணையதாகும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு யாருமே துணையில்லை முருகா, எனக்கு முன்புறத்திலும் பின்புறத்திலும் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் உன்னுடைய வேல் அரணாய் நின்று காக்க வேண்டும்னு நீங்க கூப்பிடுறது தான் மிகப்பெரிய அளவில் அந்த முருகனின் அருளால் தனுசு ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களின் வாழ்க்கை மாறியே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.